मंत्री मगल गुत्त महाराजा कोळायला गुत्त என்ன வார்த்தை மாதா முடிச்சிட்டா வெகு வரிசை குண்டியாகிது சலே கேளுங்க மகாஜனங்களே சிரிக்கும் போது சிந்திக்கணும் சிரிக்கும் போது சிரிக்கணும் சிந்திக்கும் போது சிந்திக்கணும் ஹலோ மோதே அப்புறம் சேலத்துல மேற்கிருந்து ஓமலூர் வந்து கிடக்குதா என் அருகாமல் இருக்கக்கூடிய எனது மந்திரி தோழனே ஆமாசாமி ஓலனே நான் கேட்கின்ற கேள்விக்கு நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு அச்சம் அச்சம் மடம் ஞானம் பையம் சொல்லக்கூடிய 5 வயது முதல்வர் இந்த அடைக்கு அது நம்மளால ஆகாது சாமி என் புலலையே என்னால ஆட முடியல நான் எங்க நேரம் போய் ஐயம்புல ஆடுறது
நானும் ஐயன் குணங்களை இழந்து என்னங்க ஐயன் குணங்கள் சொன்ன மாதிரி வச்சுக்காங்களா? சொன்ன மாதிரி காலையில சம்பளம் கொடுத்த மாதிரி வச்சுக்க. அது அப்படிலாம் சொல்லி போடுறேன். அப்படிலாம் சொல்லி போடுறேன். தாங்கள் என்ன உரைத்து ஐயம் முழலாம் அடக்கி அச்சம் மடம் ஞானம் பையன் பயப்பனும் சொல்லக்கூடிய அஞ்சனைகளை நெஞ்சில் வைத்து அஞ்செண்ணம் வைக்கணும் ஐயா, 3 எண்ணம் வச்சாலும் ஒத்துக்க மாட்டியா? அஞ்சு போதைகளை நெஞ்சில் வைத்து நெஞ்சில் வைத்து தான் நின்றாக ஜாக்கிரத்தை விட்டு என் அருகாமல் நின்று மிகவும் மக ஜாக்கிரத்துடன் கேட்க வேண்டும். காலையில சோத்துக்கு 12 பேர் சுண்ணியும் படுத்தோம். ரதயாத்திரா அடிக்கிறீங்களா? அடிக்கிறா அந்த கண்ணை கட்டுமா? கூடி கொடுத்தீங்கன்னா கட்டி விடுவான். மண்ணா சொல்லுங்க. ஒரு வீடு கட்டினால் அந்த வீட்டுக்கு என்னடா ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டும்? பில்டிங் கருங்கல் ஸ்ட்ராங்கா இருக்கு. முன்பதாக இந்த சட்டு மண்ணுதான் ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டும். அதை போல் என்ன ஆயா நீ தான் வந்தது. அமைதியா இருக்க. மண்ணு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் பேஸ்மெண்ட் நிக்கும். மண்டை புண்டை முதல்ல கீழே இருக்கிற பாறை ஸ்ட்ராங்கா இருந்தா தான் மண்ணு ஸ்ட்ராங்கா நிக்கும். பாறை ஸ்ட்ராங்கா இருந்தா அப்புறம் புடிக்கிறதா புடிச்சிருந்தா மண்ணு பாறை பாறை தான் மண் வரும். மண் இல்லை என்றால் கல் இல்லை. கல் இல்லை என்றால் மண் இல்லை. ஆமா சாமி. ஆண் தெய்வம் பெண் தெய்வம் எப்படி அதெல்லாம் இப்படி வரும் அல்ல. அதை போல் நம்ம கலைக்கு ஸ்ட்ராங் மத்தான குடல் தான். ஆமாங்க. அதெல்லாம் உனக்கு கேட்டாங்க வேலை. எனக்கு வேலையா அவங்க கல்லு தூக்கி போட்டு கொண்டு போட்டா மாப்பிள்ளை நான் கேட்கின்ற கேள்விக்கு மட்டும் சரியாக டக்கு 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 வைக்க வேண்டும். நான் தமிழ்நாடு வருகிற பொழுது சொல்றான் டக்கு டக்கு டக்கு. நான் யார்? டக்கு டக்கு டக்கு. என் பெயர் என்னை. டக்கு டக்கு டக்கு. நீ சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நீ தானே டக்கு டக்குன்னு சொல்ற. மண்ட புண்டாடு பேசிட்டு இருக்கிற.
நான் கேட்கின்ற கேள்விக்கு உங்ககிட்ட வேண்டும். நான் தமிழ்நாடு வருகிற பொழுது என் பெயர் இருவர்களும் பேசக்கூடிய மீன் வார்த்தைகள் போனால் போகட்டும். நான் கேட்கின்ற கேள்விக்கு மட்டும் செவல் கொடுத்து கேட்க வேண்டும். காதுவாப்பா காதுவாப்பா காதப்பா. நான் தமிழ்நாடு வருகிற பொழுது நான் யார்? நீ யார்? என் பெயர் என்ன? உன்னுடைய பெயர் என்ன? நான் எக்குலத்து வேந்தன். நீ எக்குலத்து வேந்தன். என்னை கொன்றால் என்று நடக்க போகிறது. உன்னை கொண்டு விட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் நடக்கும். நான் 16 பேரும் ஜெயில கம்பி அண்ண வேண்டியதான். என்னை கொன்று என்ன நடக்க போகிறது? உன்னை கொன்று என்ன நடக்கும்? நாட்டுக்கு நாடு மகாநாடு நகரத்தின் பெயர் ஆத்தா சலப்புல கொட்டேன். போற இடம் போறான். இப்ப வந்துருச்சுங்க. என்ன? அதுதாங்க நீ நக்கல பாரு. முன்னேறதுலயேவா கூட்டிட்டு வந்தீங்க. என்னமோ கரும்பு காட்டுல கரும்பு வேட்டோட பிடிக்கிறான். மொத்தமா நிற வேட்டோட வளர்ந்துட்டுக்கிறான். அடி வாங்கினதுக்கு எது கொடுத்துக்கிறாங்க? இந்த ஆஞ்சநாயர் சத்தியமா? ஆஞ்சநாயர் சத்தியமா? இந்த ஆஞ்சநாயர் சத்தியமா எனக்கு கொடுத்தாங்க. அந்த 15 அப்படியே குத்து பின்னு போய் அப்படியே கொடுத்து சொன்னா நான் வரும்போது அது வரைக்கும் என்ன பண்ண நான் வரும்போது நண்பா இந்நகரத்தின் பெயர் என்ன? இருங்க வரேன். என்ன ஊரு? அது வர என்ன தொண்டப்பள்ளி. தொண்டப்பள்ளி 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 கண்ணா எப்பா கண்ணா தொண்டப்பள்ளியா? தொண்டப்பள்ளி என்றால் சரி. எப்பா கண்ணா உனக்கு தெரியாதா? இதாயா தொண்டப்பள்ளியா? இதாண்டா சுய தமிழ் தாண்டா. உண்மைதான். ஆனா தெரியல இல்லையா? நைட் இருந்துச்சு சபா இப்படி இருக்கணும். இங்க எப்படி கலகல இருக்கிறாங்க அப்படி இருக்கணும். நைட் இருந்துச்சு. ஆயா மகராட்சி அடி வாங்குறத பார்த்து எனக்காக 10 ரூபா காசு கொடுத்துக்குது. 16 செல்வங்களை பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து மண்ட புண்ணிங்கள நான் சொன்னதை யாராவது முதல்ல காதுல வாங்கினீங்களா? 16 செல்வம் பெத்து 16 செல்வம்னா என்ன? என்ன செல்வம்? பொன் பொருள் தெய்வம் அதெல்லாம் சொன்னேன்.
நான் கூட புள்ள 16 பக்கம் டேய் நான் அப்படியே சொன்னேன் சதீஷே ஓய் ஒரு திக்கல போட்டடா இது டேய் பட்டியா இருக்குவே இவனா இன்னும் தொன்னப்பள்ளி என்றால் ஆமா தொன்னப்பள்ளி போல நாடகாருக்கு ஒரு தாய் திருநாடு ஆண்களாக பிறந்தவர்கள் அப்ப பாருங்க பெண்களாக பிறந்தவர்கள் அருமை தாய் உள்ளவர்கள் நமது அருமை தாய் உள்ளங்களும் ஆனா பிறந்த அப்பமார்களும் பெண்ணா பிறந்த நமது அருமை தாய்மார்களும் அனைவற்ற பேர்களும் இரவென்று பாராமல் தெய்வீக சபை அமர்ந்து தெய்வீக சபை அமைத்து தீப ஒளி கொடுத்திருக்கிறார்கள் தீப ஒளி கொடுத்து ஏன் என்ன காரணம் கூத்து விட்டு கூத்து பார்க்கலான்னு கூத்து என்பது எல்லாத்துக்கும் தெரியும் ஏன் என்ன காரணத்துக்காக கூத்து அதாவது அவங்க கிட்ட காசு பணம் நிறைய இருக்குதோ அதனால இப்படி வசூல் பண்ணி கூத்து விடலாம் காசு செலவு பண்றதுக்கு நிறைய இன்னும் ஆஞ்சநாயர் ஜெயந்தியை முன்னிட்டு ஆமா ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இன்னும் பரதநாயக்கர் குடும்பத்தார் ஒன்றாக சேர்ந்து இன்னும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஓர் இரவு நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார். வைத்துள்ள நாடகம் இன்று வைத்துள்ள நாடகம் அறிவான நாடகம். என்ன நாடகம்? சூப்பரான நாடகம். இல்லங்க ஃபர்ஸ்ட் நாடகம். என்ன ஃபர்ஸ்ட்? அதான் அவங்க சொன்னாங்க அந்த நாடகம். வைத்துள்ள நாடகத்தின் பெயர் என்ன? இப்ப நம்ம ஆரம்பம் அந்த நாடகம். என்ன நாடகம்? அதான் அவங்க சொன்னாங்களே. அது அவங்க சொன்னாங்க அது என்ன? அதான் நம்ம ஆரம்பம். அதான் என்ன வேணும்? அதான் அவங்க சொன்னது. இந்த நாடகம் உங்களுக்கு தெரியாது? என்ன நெசமாலும் தெரியாதா? ராமாயணத்தில் ஒரு பாகமாகிய முதல் பாகமாக வழங்கக்கூடிய பாலகாண்டத்தில் முதல் அத்தியாயம் குருபுத்திரன் இறப்பு ஸ்ரீ ராமச்சந்திரர் பிறப்பு பெரியவர்களால் அரங்கேற்றம் செய்து நாம் அடியோர்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். இந்நாடகத்தில் தாளப்பிள்ளை, ராகப்பிள்ளை, சொல்பிள்ளை, சுதிப்பிள்ளை, அடியடி கோமாளி குற்றங்கள் இருந்து தவிர்த்து விடலாம். ஒரு அங்கீகரித்த சிந்தாமணி அமர்ந்தவரை நோக்கி ஒரு பெண் குழந்தை பெற்று வீதி மூலமாக சென்று தவறுகள் செய்து விட்டால் அண்ணே மணி என்று தாளாட்டி சீராட்டி இடுத்தத்தோட மேல் உட்கார வைத்து வலது கருத்தில் முத்தமிட்டு எவ்வாறு மன்னிக்கிறீர்களோ அதை போல் தாங்களும் பிள்ளைதான் என்று பாவித்து மன்னிக்க வேண்டும் என்று இருகரும் குப்பி சிறந்தாழ்ந்து இந்த ஆஞ்சநாயர் எம்பெருமான வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். குருபுத்திரன் இறப்பு ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் பிறப்பு இந்நாடகத்தில் சொல்லி வருவன் ஜாக்கிரத்துடன் கட்டணும்.
எங்க அம்மா கிட்ட வரதே தவறு. தாளத்தோடு மேளத்தோடு எங்க அம்மால பாக்க இல்லைங்க. ஓய் சித்தனுக்கு புடுக்குதா இருக்குது இல்லங்க. அது நீ சொல்றியா? என் பெயர் உனக்கு புரிந்ததா என்ன? இல்ல சாமி, ஒன்னும் புலப்படவில்லை. ராஜாதிராஜன் ராஜமார்தாண்டன். யார் ராஜாவுக்கு பொண்டாட்டி இல்லையா? மாட்ட தாண்டான். மாட்ட தாண்டன்னு சொன்னாங்க. ஞாபகம் எங்க போகுது பாரு. ராஜமார்தாண்டன் ராஜ உத்திண்ட கோல் அதிகாலன். ஆமா, ராஜ உத்திண்ட கோணகாலன். சப்போர்ட் வச்சுக்கியா? ஐயோ, சப்போர்ட் வச்சுக்கியா? அடிக்கிறாங்கன்னு யாருன்னு கேள்விப்பட்டுட்டேன். நீ இல்ல. ப்ளீஸ் கோ. பீடிங்க பத்த புடிங்க ப்ரோ. நீங்க கூட சப்போர்ட் வரல ஆறு வராதீங்க. ராஜாதிராஜன் ராஜமார்தாண்டன் ராஜ உத்திண்ட கோல் அதிகாலன் வீராதி வீரன் வீராதி தீரன் திக்கெங்கு புகழ்பெற்ற அதல விதல சொர்க்க மத்திய பாதாள. அதேதான் இப்ப நீங்க சொன்னீங்களா? அதல எதுல அந்த பையன் குடிச்சலையா? கீழே லோகம். ஓ, கீழே லோகத்தின் பெயர். ஓ, அங்க வர லோகத்தின் பெயர். லோகத்தின் பெயர். என்ன லோகம்? என்ன லோகம்? அன்னலோகம், வாயுலோகம், அத்துலோகம், அப்படி சொல்லக்கூடிய கீழே ஏழு அதல விதல ரஜதல
ரசத்துல பருப்புல குழம்புல நீ தானே சொன்ன ரசம். ரஜதல ரஜதல தராதல போட தருதல தராதல ஈரேழு 14 புவனங்களும் ஓற்றுபடியாகிய மன்னன் 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 தசரத சக்கரவர்த்தி என்னடா ஏங்க என்ன புடிங்க புடிங்க ஓடுற? என்ன மசிலியா ஏங்க உங்களுக்கு எங்க நெப்பு காட்டு பாத்தீங்க எப்படி சைலண்ட் ஊமியாரா இல்ல ஏங்க உங்களுக்கு நெப்பு காட்டு பாத்தீங்க எப்படி இது என்னது மண் மேல விண் கீழ மண் மேல விண் அட கண்ண தண்ண போட்டா மேல பாரு சீட்டு போட்டு வச்சிருக்காங்க இல்லைங்க இந்த மண்ணுக்கும் விண்ணுக்கும் உங்க பேரும் தசரத மாமன் வந்திருக்கிறார் என்று தெரிந்து மன்னர் வந்திருக்கிறாருன்னு சொல்லி திரியை எடுத்து ஒரு கத்த பட்டாசு எடுத்து கக்கத்துல பக்கத்துல வைத்து திரியை எடுத்து இடுப்புல கட்டி எந்த திரி இல்லைங்க பட்டாசு பொறுத்தறதுக்கு அதுக்கு எந்த திரி நூலு திரி ஆஹா. நூலு திரிய இடுப்புல கட்டி அத புளுத்து ஏய், பொருத்தி பொருத்தி விட்டு விட்டு அப்படி எடுத்து ஒவ்வொரு பட்டாசா எடுத்து அப்படி உங்களுக்கு வேட்டு வருங்க வேட்டு எனக்கு வேட்டு வரையா என் பெயர் தசரத மாமன் என அறிப்பினும் ஏய், அண்ணா அப்படி உங்களுடைய பேரு தசரத மாமன் என அப்படி அறிப்பினும் இருந்துட்டாலும் உன்னையமத்தாலும் அசிங்க அம்மா யார் சாமி? என்னை பெற்றாலே என் தாய் தாய் 10 மாதம் 10 மாதம் 300 நாள் 300 நாள் 3000 திசவன நாடிகள் 7200 மணி நேரம் 7200 மணி நேரம் 4,32,000 நிமிஷம் 18,000 திசவன நாடிகள் திசை வினாடி நாடிகள் ஒரு தாய் அங்கத்திலே போர் தாய் அங்கத்திலே நான் கருவு தரித்து தரித்து 10 மாதம் முடிந்த முடிந்த உடனே புனிதமான பொன் பூமிக்கு போய் வாடா மகனே என்று என்னை அனுப்பி வைத்த நடர் விட்டு சுடர் விளக்கு நான் குடியிருந்த கோயில் அது எம்ஜிஆர் படம் என் அன்னை ஒரு ஆலயம் அது ரஜினி படம் என்னை பெற்றாலே என் தாய் இதெல்லாம் சினிமா படம் என் தாய் புண்ணியவதி ஐயோ சாமி இப்ப சொன்ன மாதிரி யாருக்கிட்டையும் சொல்லி விடாதீங்க அம்மா நல்ல ஹாஸ்பிட்டல கூட்டிட்டு போய் பாக்குறது எங்க அம்மாளுக்கு என்ன காயலாவா என்ன இப்பதான் சொன்னீங்களே எங்க அம்மாளுக்கு புண்ணு குதின்னு அதுக்கு வேணா நம்ம கிட்ட பென்சிலாயிரம் மருந்து இருக்குதுங்க என் தாய் புண்ணியவதி எப்பேற்பட்ட தெய்வங்கள் என்ன பெற்றெடுத்த
சாமிநாதா இல்லைங்க சுவாமி நாதா இருக்கட்டும். உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்விங்க. உனக்கு இருக்குதுடா. எனக்கு இருக்குதுங்க மிளகா பிஞ்சு சோட்டு. மண்டையில மூளை. அருவு என் இடத்துல என்ன கேள்வி கேட்க போகிறாய்? உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்விங்க. என்ன கேள்வி? அதாவது எங்க ஊர்ல அண்ணன் தம்பிங்க 2 பேருங்க. சரியான கேள்வி. அண்ணன் தம்பிங்க 2 பேரு. இருக்கட்டும். ஒருத்தன் பேரு நீலூசு, சரி. இன்னொருத்தன் பேரு நாலூசு. இதை முன்பதாக சொல். ஒருத்தன் பேரு நீலூசு, இருக்கட்டும். இன்னொருத்தன் பேரு நாலூசு. சரி. அதாவது நீலூசுங்கிறவன் ஊருக்கு போயிட்டான். எப்படியே நீலூசுங்கிறவன் ஊருக்கு போயிட்டான். சரி. அப்ப வீட்டுல இருக்கிறது யாரு? நான் லூசு. ஒத்துக்கிட்டா சரி. எப்படியே உன் வயல் நீ ஒத்துக்கிட்டல? எப்படியா நான் லூசுன்னு உன் வயல் நீ ஒத்துக்கிட்ட? அது நாங்க பார்த்து சொல்லணுமா? அப்ப நான் லூசு நானே சொல்லிட்டேன். நீ வீட்டுல இருக்கிறது யாரு? நிறைய பேசுற பழக்கம் தான் போவாங்க. பழம் சாப்பிடுறாங்க நண்பா. இப்பேற்பட்ட கோமாளி இல்லைன்னு தான் நாங்க நம்மளால தேடி இருந்தோங்க. ஆனா அந்த ஆஞ்சநேயர் அருளால இன்னைக்கு வந்து நேர்ந்துக்கிற பாரு எங்க செட்டுக்கு கலதிங்க புலனால அப்படியா? நண்பா, என் பெயர் உனக்கு தெரிந்ததா என்ன? உங்களுடைய பெயரோ தசரத சக்கரவர்த்தி. தசரத சக்கரவர்த்தி. என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் வாடா மகனி, வாடாயா மகனே, வாடா மகனி, வாடா மகனே, அப்பா மகனே, அப்பா, மகனே, தந்தையே, மகனே, அப்பா, மகனே, எப்படி பார்த்த மகனே, அப்பா, உன்னை பெக்கறதுக்கு நானும் உம்மாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டது தெரியுமா? உன்னை நான் எப்படி தெரியுமா பெத்தேன்? எப்படி உம்மால ஓத்து பெத்தேன். என்ன குழந்தை பிடிக்குதா? அது பிடிக்குதா? பார்த்து பார்த்தா கண்ண மகனே மட்டமான ஜரம் குடிக்கிறியா? ஏன்னா பிளாக் கலர்லா டைமண்டா எக்ஸ்பிரஸா? நான் குடிக்கிறேன்னு தெரிஞ்சா இப்படி கப்பாட்டிக்குது. நான் குடிக்காத எப்படி அளவுக்கு போறது நானு. ஏன்னா நீயோ குடிச்சுட்டு புள்ளால கையில பிடிச்சிட்டு பாரு. ஒரு ஞாபகத்துல இந்த செட்லயே குடிக்காத யாரும் கிடையாது. என்ன தவிர ஒத்துக்கிட்டா சரி. அது ஒரு பெருமை தான் உண்டு. நண்பா, என் தாயோ இந்துமதி. ஓ அம்மாவோ இந்துமதி. உண்மைதான். அம்மால ஓப்பா அரப்பா. என் தந்தை யார்? அப்பா யாராக இருப்பார்? அப்பா என் தாயோ இந்துமதி. தாயோ இந்துமதி. என் தந்தை யாரா? தந்தையார் யாருங்க? அதிரத சக்கரவர்த்தி மாமன்னன். அதிரத சக்கரவர்த்தி மாமன்னன். உண்மைதான். அதிரத சக்கரவர்த்திக்கும் இந்துமதி அம்மாவுக்கும் நீங்க மகனாக பிறந்திருந்தாலும் நீங்க எங்க வாழ்ந்து வரீங்க? கேட்டாய் ஒரு கேள்வி. எனக்கு அனுப்புன அப்படி கேட்டனா? நான் இருக்கக்கூடிய இருப்பிடம் எங்கே? இருப்பிடம் எங்கே? அழகான புனிதமான நன்னகரம். அது என் நகரம். உன் நகரம். என் நகரம். கண்டு வாரா
மன்னா இந்த தசரதன் மாமன்னன் இருக்கக்கூடிய இருப்பிடம் எங்கே? சரி, ஒரு நிமிஷம் இரு. அமைதி. மன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இருப்பிடமோ எங்கங்க? அயோத்தி நாடு எங்களோட நாடு. ஓ, உங்களுடைய நாடோ அயோத்தி. கொடகர அயோத்தி மாநகரம். கொடலகரி அயோத்தியோட நிறுத்திக் கூடாது. கொடலகரி அயோத்தியா? ஏங்க கொடலகரிங்கிறீங்களா? பன்னி கொடலா இல்ல ஆட்டு கொடலா இல்ல? அறந்தால கூட்டிட்டு வந்தது கொடகரியில் உள்ள போயிருவேன். குடகர அயோத்தி மாநகரம். குடகிரி அயோத்திமா நகரம்னு சொல்றீங்களே, உண்மைதான். அப்படி குடகிரி அயோத்திமா நகரத்தை நீங்க சூரிய குலத்து வேந்தன். சூரிய குலத்து வேந்தன். உண்மைதான். சூரிய குலத்து வேந்தனாக இருந்துட்டாலும் உங்களுக்கு என்று திருமணம் ஆகிவிட்டதா இல்லையா? அண்ணா, ஒரு நாடாளுக்குள்ள மன்னன். ஒரு மன்னன் என்றால் மன்னன் என்றால் மங்கை தேவைப்படுகிறது. ஆமாங்க நண்பா, அண்ணா, நான் கைப்பிடித்து கண்ணே மணி என்று தாளாட்டி நான் 3 முடித்து போட்ட என் மங்கை 3 முடிச்சு. அது வந்து பாக்யராஜ் படம். 3 முடிச்சு. முந்தாணி முடிக்கிறாங்க. நான் திருமணம் செய்த எனக்கு மாற முடிந்த போது
அதத்தமா நானும் சொல்றேன். நிறுத்தி விடுங்கள். ஆகட்டும் ஓல் மன்னா. ஏய் ஆகட்டும் ஓ மன்னா. எடுத்து வச்சுக்க. தண்ணி வர மட்டும் ஓட மாட்டேன். எந்த தண்ணி? வந்ததுங்க. ஏய் ஓய் ஒரு விளம்பரம் தான். தசரத மாமன்னன் தசரத மாமன்னன் திருமணம் முடித்த மங்கை. திருமணம் முடித்த மங்கை யார்? எனக்கோ 3 யோனிமார்கள். அடே சண்டாளா. யாஜாவே நண்பா, நாலாம் முதல் முறையாக கோசலை திருமணம் செய்தேன். இரண்டாவது முறையாக கைகையை திருமணம் செய்தேன். சரி. மூன்றாவது முறையாக சுமத்திரையை திருமணம் செய்தேன். ஓ 3 மனைவிகள். உமைதான். நான் ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டா படாத பாடு படுறேன். பண்டாவது கூட போட்டு பண்ணறதுக்கு நண்பா, நீங்க எப்படி சாமி 3 பொண்டாட்டி வச்சு சம்பாதிக்கிறீங்க? இல்ல ஏதாவது லாஜிக் எதனா விட்டு சம்பாதிக்கிறீங்களா? ஒரு நாடாள கூட மன்னன். என்னங்க? பாத்துக்கறாங்க. காலையில உங்களுக்கு போன் பண்ணிட்டுலாம் என்ன சம்பாதிக்கிறீங்க? யாத மறுபடியும் கிளறறீங்க. ஏய், ஆளு ஒரு நாடாள கூட மன்னன். மன்னன். ஒரு மன்னனுக்கு ஒரு மங்கை தான் தேவை. ஏன் ஒரு மனிதன் ஏன் 3 ஒரு மனிதன் ஏன் 3 மனைவி திருமணம் செய்ய வேண்டும்? திருமணம் செய்யக்கூடிய காரணம் என்ன? நண்பா, ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன் சட்டமே இருக்கும் பொழுது நான் எதற்காக 3 மனைவி திருமணம் ஏன் செய்தேன்? என்ன காரணம்? நண்பா, அண்ணா ஐயோ நான் என்ன இது?
மாநகரத்தில் சிறு சிறப்புடன் வாழ்ந்திருந்தாலும் இந்த நாடாளுக்குட மன்னன் ஒரு மனைவிக்கு 2 மனைவி திருமணம் செய்து நாங்கள் இன்ப சுகத்தில் இருந்தும் பிரயோஜனம் இல்லாத பாவியாகிவிட்டு ஏங்க என்ன ஆனது? ஒரு மனைவி திருமணம் செய்து குழந்தை இல்லை, 2வது மனைவி திருமணம் செய்தேன் குழந்தை இல்லை, 3வது மனைவியும் திருமணம் செய்தேன் குழந்தை இல்லை. எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு ஒரு புகழ்கள் மனிதனா வாழ்ந்து திருமணம் செய்த பிறகு குழந்தை செல்வம் இல்லை என்றால் இந்த மண்ணிலே வாழ்வது மகக்கொடி பாவம். ஆமா. 3 மனைவி திருமணம் செய்து நான் மாண்டு மடிந்து விட்டால் எனக்கு மண்ணு தள்ள பிள்ளை இல்லை, நான் கண்மூடி மறந்து விட்டால் எனக்கு கை கொடுக்க பிள்ளை இல்லை, நான் செத்து சிவன்பதி போனாலும் எனக்கு செய்தி சொல்ல பிள்ளை இல்லை. அதனால ஒரு மனைவிக்கு 3 மனைவி திருமணம் செய்து நான் என்ன பாவம் செய்தேன்? தாயார் அடித்தேனா, தன் பிறப்பேன் வந்தானா, மாதாவை அடித்தேனா, என் உடன் பிறப்பேன் வந்தேனா, பிள்ளைப்பால் கேட்டதற்கு நான் தண்ணி பால் தந்தேனா, நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன்? ஏன் நான் என்ன தீபம் செய்தேன்? இந்த உலகத்தில் உயிர் ஜீவன்களை படைக்கப்பட்ட கடவுள் பிரமா எத்தனை முறை எடுத்து உரைத்தாலும் அந்த ஆண்டவன் பாதத்தை அருங்காத நான் குழந்தை சுகம் இல்லாத இந்த மண்ணில் வாழ்வது கோடி பாவம். அதனால நான் ஒருவன் விட்டு பிறந்து இந்த தெய்வத்துக்கு நான் என்ன தீவுகள் செய்தேன்? ஏன் எனக்கு புத்திர சந்தானம் இல்லை? என் மனிதல் ஒரு ஆசை நண்பா. அப்படி என் மனிதனை மனக்கோட்டை கட்டி இருந்தாலும் என் தேவிமார்களை அழைத்து அண்ணவளிடத்தில் சந்தித்து எனக்கு புத்திர சந்தானம் எப்படி என்ன நாள் இல்லை என்று அந்த ஆண்டவனை கோரி நான் கடூரமான தவங்கள் இருக்க வேண்டும். என் மனைவர்கள் அழைத்து அறவலைகளும் ஆலோசனை செய்ய வேண்டும். அப்படியாகட்டும். நான் அழைத்ததாக என் தேவி அந்தபுரத்தில் யாருங்க? கைகை கோசலை இருக்கின்றார். அன்னவர் அழைத்து பிறகு சந்திப்போம். இரண்டாம் என் வேடத்தை பாராட்டி என் உயிரின் மேலான நமக்காக கூட பிறந்த அண்ணன் போல் பாதித்து இன்னும் நம்மளை பெற்றார்தான் தாய் இல்லை, பெறாவிட்டாலும் நமக்கு தாய் தான். இதுதான் பெரியவங்க சொல்வார்கள், தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. எத்தனைதான் உலகத்தில் கோடிக்கணக்கில் செலவுகள் செய்து இப்படி ஒரு ஆலயம் கட்டினாலும் அது நமக்கு குலதெய்வம் ஆகாது. நமக்கு தெய்வம் என்பது என்ன? மாதா பிதா. எங்கே நம்ம சென்றாலும் சரி தன் தாய் தந்தை கால் வணங்கி விட்டு நாம சென்றால் நாம போன காரியங்கள் செய்யப்படும். கண்டிப்பாக. முதல் முறையாக மாதா பிதா, 2வது குரு, 3வது தெய்வம். அப்படி வா என்று அழைத்த உடனே நம்ம வந்த உடனே வா என்று அழைத்து அன்னதானத்தை 32 தானம் சிறந்த தானம், அதிலே ஒரு தானம் ஒரு மனிதனுக்கு நிதானம். கண்டிப்பாக. எவ்வளவு கோபம் இருந்தாலும் பெரியவங்க சொல்வார்கள், முன்பதாக கோபத்தை காட்டுவதற்கு ஒரு குணம் இருக்கும் என்று பெரியவர்கள் இருப்பார்கள். கோபத்தை காட்டினால் நாம வந்த காரியங்கள் வெற்றியாகாது. நிதானம் இருந்தால் எல்லாமே செய்யப்படலாம். அப்படி நிதானத்தோடு வா என்று அழைத்து 32 தானத்தில் சிறந்த தானத்தை வண்ணதானத்தை வாரி வழங்கினார்களே அவருடைய குடும்பங்களும் இன்னும் நம்மளுக்காக அன்பளிப்பு அளித்த ஐயா பூசல் அண்ணா அவர்களும் இன்னும் அம்மா அவர்களும் நம்ம வேடத்தை பாராட்டி அவருடைய சொட்டில் இருந்து கேட்டு கொடுப்பது கேளாத கொடுப்பது தெய்வ குணத்து கோப்பாகிய அவருடைய சொத்திலிருந்து 10-20 அன்பளை பணத்தை அனைத்து உள்ளங்களும் எப்படி இருக்க வேண்டும்? இந்த ஆஞ்சநாயர் அருள் பெற்று எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வாழ வேண்டும். நோய் நொடிகள் அருகாமல் அந்த ஆஞ்சநாயர் பகவான் பக்கம் படையாக துணையாக இருந்து அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன்.